ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்ளோ வளையல் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். நானே நம்பியிருக்க மாட்டேன். என்ன சுத்தி இருந்த யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, நான் வளையலே பெருசா போட மாட்டேன். ஒரு கையில வாட்ச் கட்டிப்பேன், ஒரு கையில பிரேஸ்லெட் போட்டுப்பேன். அதான் எனக்கு பிடிக்கும். வளையலே மேக்ஸிமமா போட மாட்டேன். அப்படியே கை மொட்டையா இருந்தாலும் இருக்குமே தவிர்த்து, வளையல் மட்டும் நான் போடவே மாட்டேன். அதுவும் கண்ணாடி வளையல்லாம் நான் போட்டதே கிடையாது. கல்யாணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட்டு போட்டது தான் கண்ணாடி வளையலே. நான்லாம் என் கல்யாணத்துக்கு கூட பெருசா வந்து வளையல்லாம் பார்த்துலாம் வாங்கல. பெரியவங்க வந்து முகூர்த்த வளையல்னு விக்கும். அதுதான் போடணும்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த வளையல் தான் வந்து போட்டேன். ஒரு கவர்ல வச்சிருந்தேன் இல்லையா? அதுதான் வந்து என்னோட கல்யாண வளையலே. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் வந்து பயங்கரமா வளையல் வாங்க ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் கலர் கலரா பார்த்து வாங்க ஆரம்பிச்சுட்டேன். கண்ணாடி வளையலே பிடிக்காதுன்னா, கண்ணாடி வளையல் மேல ஒரு கிரேஸே வந்துருச்சு எனக்குன்னே சொல்லலாம். இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, இப்ப எனக்கு வளையல் போட பிடிக்குது. என் கைக்கு வந்து வளையல் கிடைக்க மாட்டேங்குது. என் சைஸ் வந்து 2.2 அந்த சைஸ்ல வந்து இங்க கடைங்கள்ல எங்கேயுமே வந்து வளையல் கிடைக்க மாட்டேங்குது. திருவிழாங்கள்லயும் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைன்ல வாங்குனா தான் உண்டு. ஆன்லைன்லயுமே ரொம்ப ரேரா தான் கிடைக்குது இந்த சைஸு. நான் கடைங்கள்ல போய் 2.2 சைஸ்ன்னு சொன்னா, "அந்த சைஸ்லாம் கிடைக்காதும்மா" அப்படின்னு சொல்லிருவாங்க. இந்த இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வளையல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் வந்து Flipkartல 200ன்னு பார்த்தேன்னா, "இவ்ளோ கம்மியா தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அதில எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.